நவகிரகங்கள் உண்மையிலேயே அது சக்தி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நிறைய கதைகள் இருக்கு. எல்லாருக்குமே தெரிஞ்ச நல சக்கரவர்த்தி, எல்லாருமே சனீஸ்வரன் பாதிப்பு அப்படின்னு சொன்னால நல சக்கரவர்த்தி தானே அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சனீஸ்வரன் நல சக்கரவர்த்தியை பல இன்னல்களை கொடுத்தார். எதற்காகனா மேரேஜ் பண்றாங்க இல்லைங்களா, அப்போ தமயந்தியை திருமணம் செய்ய வேண்டும் என்று நல சக்கரவர்த்தி விரும்பினார். அதே தமயந்தியும் நல சக்கரவர்த்தி திருமணம் செய்ய வேண்டும் என்று விரும்பினார். என்ன பண்றாங்கன்னா தமயந்திக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் அவங்க அப்பா என்ன பண்றாங்கன்னா சுயவரம் நடத்துறாங்க. சுயவரம் நடத்தும் பொழுது அப்ப எல்லா அரசர்களும் வர்றாங்க. தமயந்தின் அழகு அவ்வளவு அழகா இருப்பாங்களா அவங்க. அதனால என்ன பண்றாங்கன்னா இந்திரன் என்ன பண்றாரு, தமயந்தியை திருமணம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் இது மாதிரி வராரு, கேட்குறாங்க. அப்போ நலனை தான் திருமணம் செய்வேன் அப்படி சொல்லிட்டு தமயந்தி சொல்லிடுறாங்க. இதனால இந்திரன் என்ன பண்றாங்கன்னா அந்த சுயம்வரத்தில் நலனை போல் உருவெடுத்து அங்க போய் அந்த சுயம்வரத்தை நிக்கிறாங்க. உன்ன தமயந்திக்கு வந்து யாரு நலன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா இந்திரனும் நலனை போல் உருவெடுத்து நிக்கிறார். அதனால தமயந்திக்கு தெரியல. ஆனா தேவர்களுக்கு ஒரு இது இருக்கு, என்னன்னா கண் சிமிட்ட மாட்டார்கள். தேவர்கள் வந்து கண்ணையே சிமிட்ட மாட்டாங்க, அந்த அளவுக்கு அப்படியே பார்ப்பாங்க. அதை வைத்து தமயந்தி கண்டுபிடித்து விடுகிறாள். நலன் வந்து யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு கரெக்டா நலனிய திருமணம் செய்து கொள்கின்றார். இந்திரனுக்கு வந்து செம்ம கோவம் ஆயிட்டு சனி பகவானிடம் சென்று இது மாதிரி தமயந்தி என்னை திருமணம் செய்து கொள்ள மறுத்து விட்டால், நலனை திருமணம் செய்து கொண்டால் அதுக்காக நீங்க என்ன செய்யணும்னா நலனுக்கு வந்து நிறைய பாதிப்பு கொடுக்கணும், பிரச்சனைகள் நிறைய கொடுக்கணும். தமயந்தி என்னை திருமணம் செய்யாததுனால் தமயந்தி வருத்தப்படும் அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில் பல இன்னல்கள் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன் சனீஸ்வர பகவானிடம் சொல்கின்றாராம். உன்ன சனீஸ்வர பகவான் சொன்னாராம் அதற்கு நேரம் வரும், அமைதியாக இருந்து சொன்னாரு. அதே போல் நேரம் வந்ததுங்க. சனீஸ்வர பகவான் நலனை பிடித்து கொண்டார். எப்படின்னா கால் பாதத்தின் வழியாக. என்னன்னா நல சக்கரவர்த்தி வெளியில் சென்று வந்துவிட்டு காலை சரியாக கழுவலியா சனீஸ்வரர் வந்து கால் பாதத்தில் பிடித்துக் கொள்கின்றார். அத பாதச்சனி சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த பாதச்சனி நல சக்கரவர்த்தியை பிடித்துக் கொள்கின்றது. சனீஸ்வரன் ஒருவரை பிடிக்க ஆரம்பித்தால் அவருடைய மூளையே வேலை செய்யாதுங்க. ஏன்னா எவ்வளவு புத்திசாலியா சொல்லுவாங்க இல்லைங்களா, மோர் இன்டெலிஜென்ட் கெட் மோர் ட்ரபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதி புத்திசாலியாக இருந்தாலும் சனீஸ்வரர் ஒருவர் பிடித்து விட்டால் முட்டாளா ஆயிடுவாங்களாம். என்ன ஆச்சுன்னா உடனே நல சக்கரவர்த்தி சூதாடி அவர் வந்து காட்டுக்கு அமைச்சிடுறாங்க. தமயந்தியும் உடனே செல்கிறார். அப்புறம் நிறைய ஒரு இன்னல்கள் ஏற்பட்டு காட்டுல வந்து தமயந்தியை தனியா விட்டுட்டு நல சக்கரவர்த்தி போயிடுறாரு. ஒரு பாம்பு கட்டு அவர் உருவமே மாறி போகுது, அவ்வளவு கருப்பா மாறுது. ஏன்னா சனீஸ்வரர் பிடிக்காரு இல்லையா, சனீஸ்வரன் பிடித்தால் அவருடைய உடல் வந்து ரொம்ப கருப்பா மாறிடும். இல்லைன்னா ஏதாவது உடல் அங்கங்க கருப்பா தெரியும். சக்கரவர்த்தி உடல் வந்து ரொம்ப கருப்பா ஆயிடுது. அப்புறம் வந்து அவர் கொஞ்ச நாள் ஆன அப்புறம் ஒரு வேற்றரசர் வேற ஒரு அரசர் கிட்ட தேர் ஒட்டியாக போகின்றார். இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் தமயந்தி என்ன பண்றாங்கன்னா நல சக்கரவர்த்தியை கண்டுபிடிக்கவே முடியல, அதனால எனக்கு வந்து சுயமரம் நடத்துங்க. அதை கேள்விப்பட்டு அவர் வருவாரு. தமயந்திக்கு வந்து அறிக்கை கொடுக்குறாங்க இது மாதிரி மரம் நடக்குதுன்னு சொல்லிட்டு. உடனே நல சக்கரவர்த்தி அந்த இடத்துக்கு போறாரு. தமயந்தி எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, யாருக்குமே நல சக்கரவர்த்தின்னு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப கருப்பா இருக்காரு சனீஸ்வரன் பிடித்ததுனால். அப்புறம் என்ன பண்றாருன்னா பரத்வாஜ் முனிவர் என்ன பண்றாருன்னா தமயந்தி கிட்ட சொல்றாங்களா, இது மாதிரி சனீஸ்வரன் பிடித்ததுனால் நீங்க திருநள்ளாறு சென்று அங்க நீராடி, அப்ப நீராடினா சனீஸ்வரன் தொல்லை உங்களுக்கு வந்து விலகிடும். ஏன்னா சனீஸ்வரனால் தான் நீங்க வந்து இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சனீஸ்வரன் அதிக கோபம், அதனால்தான் இந்த அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு சொல்லியிருக்காங்க. அதே போல நல சக்கரவர்த்தியும் அங்க திருநள்ளாறு சென்று நீராடி விட்டு அந்த சிவனை வழிபடுறாரு. அதுக்கப்புறம் அவர் உடம்புல இருக்கிற அந்த தண்ணியில மூழ்கி உடனே அதனால நலக்குளம் அப்படி இருக்கீங்களா, நல சக்கரவர்த்தி அங்க அந்த நீராடின உடனே நல சக்கரவர்த்தி குளமே அங்க இருக்கு. அதை போய் நீராடினா சனீஸ்வர தோஷம் நீங்கிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அது நம்பப்படுகின்றது. அது உண்மையும் கூட சில பேர் சொல்றாங்க. அங்க குளிச்சுட்டு சிவனை வணங்கிய உடனே சிவபெருமானின் அருள் கிடைத்ததுன்னா சனீஸ்வர பகவான் விட்டு விலகிறாரு. அப்போ நல சக்கரவர்த்தியை சொல்றாராம், இது மாதிரி உனக்கு நிறைய கஷ்டங்கள் கொடுத்துருக்கேன். ஏன்னா இந்திரன் சொன்னதுனால உனக்கு வந்து எல்லாருக்குமே நான் கஷ்டங்கள் கொடுப்பேன், ஆனா உனக்கு அதிகமா கொடுத்ததுக்கு காரணமே இந்திரன் என்னுடைய நண்பன் என்பதனால் அவர் சொல்லி உனக்கு அதிகமா கஷ்டம் கொடுத்தேன். அதுக்காக நான் உனக்கிட்ட வந்து பரிகாரமாக நீ ஏதாவது வரம் கேள் அப்படின்னு சொல்லிட்டு சனீஸ்வர பகவான் கேட்டிருக்காங்க நலன் கிட்ட. அது நலன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது மாதிரி என்னோட சரித்திரத்தை யார் படிக்கிறார்களோ அவர்களுக்கு வந்து பெரிய பாதிப்பை கொடுக்க கூடாது. ஏன்னா சனீஸ்வரன் வந்து எல்லாருக்குமே பாதிப்பு கொடுக்காம இருக்க மாட்டாங்க. ஏன்னா சிவனே சனீஸ்வர பகவான் பிடித்து கொண்டார், அதனால சனீஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு பட்டம் கொடுத்திருக்காங்க இல்லைங்களா. அதனால என்னுடைய சரித்திரத்தை படிப்பவர்களுக்கு என்னை போல் அதிக இன்னல்கள் வராம நீங்க பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே சனீஸ்வர பகவானும் அது போல ஆகட்டும் சொல்லியிருக்காங்க. அதனால தான் இனி வரைக்கும்
சனீஸ்வர பிடியிலிருந்து தப்ப வேண்டும் என்றால் நல சக்கரவர்த்தி கதையை படிக்க வேண்டும். அப்படி படித்தால் சனீஸ்வர பாதிப்பு விலகிவிடும். சொல்றாங்க இல்லைங்களா, ராமாயணத்துல சுந்தரகாண்டம் படித்தா வீட்டுல வந்து ரொம்ப கஷ்டங்க, பண வசதி இல்ல, குடும்ப சரியில்லை, நிறைய தொல்லைங்க இருக்கு அப்படி சொல்றவங்க சுந்தரகாண்டம் படித்தால் அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் அப்படி சொல்றாங்க இல்லைங்களா. அதே போலதான் நல சக்கரவர்த்தியின் கதையை படித்தாலும் சனீஸ்வர தொல்லையிலிருந்து விடுபடலாம். ஏன்னா சனீஸ்வரர் வந்து ரொம்ப பாதிப்பை கொடுக்கும். எல்லா கிரகத்தை விட சனீஸ்வரர் வந்து அதிகமா சனியை போர் கொடுப்பாரில்லை, சனியை போர் கெடுப்பாரில்லை அப்படி சொல்லுவாங்க இல்லைங்களா. அதனாலதான் அதே போல் விக்ரமாதித்தன் காளி பக்தராக இருந்தாலும் சனீஸ்வரர் பிடித்ததினால் சாதாரண ஒரு சிற்றரசனிடம் ஒரு வெத்தலாம் துப்புனா ஒரு பாத்திரத்தை ஏந்தி நிப்பாங்க இல்லைங்களா. அந்த காலத்துல வேலை செய்பவர்கள் எல்லாம் ராஜாங்க துப்புனா ஒரு பாத்திரத்தை பிடிச்சிட்டு நிப்பாங்களாம். அது மாதிரி இருந்தாரு விக்ரமாதித்தன். ஒரு பணியாளரை போல் ஒரு ராஜாவிடம் எச்சில் பாத்திரத்தை பிடிக்கும் அளவுக்கு கீழே இறங்கி வந்துட்டாரு. அதனால அது மாதிரி ராவணனும் சனீஸ்வரன் பாதிப்பால் பெரிய பாதகத்தை அடைந்தார். எப்படின்னா ராவணன் சிவபெருமானை நினைத்து தவம் செய்து வரம் பெற்றார். இதனால் அவருக்கு வந்து ரொம்ப இதாயிடுச்சு, தலகரம் அதிகமாயிடுச்சு. இனிமேல நான் தான் ராவணேஸ்வரர் அப்படி சொல்லிட்டு நவகிரகங்களையும் அழிச்சிட்டு வந்து தன் அரண்மனைக்கு படியா போட்டுறாரு. படியா போட்ட உடனே எல்லா நவகிரகங்களும் தலைக்கிலியா அந்த முதுகு மேல ஏறி போய் அமர்ற மாதிரி போட்டு வச்சிடறாரு எல்லா நவகிரகத்தையும். உடனே அங்க நாரதர் வர்றாரு. நாரதர் வந்து சொல்றாரா, என்ன ராவணா உனக்கு சனீஸ்வரனை பார்த்தால் பயமா அப்படின்னு. எனக்கு என்ன பயம் இல்ல, தலைக்கிலியா எல்லாரும் போட்டு வச்சிருக்க, முதுகு மேல ஏறுற, அவங்க முகத்தெல்லாம் பார்க்கல, சனீஸ்வரரை நீ ஒரு நாள் பாரு அப்படின்றாரு. இன்னும் ராவணனும் சரி சொல்லிட்டு எனக்கு என்ன பயம், நான் ஈஸ்வரனின் பட்டத்தை பெற்றவன், சர்வேஸ்வரனுக்கு இணையானவன் அப்படி எப்படி சொல்லிட்டு போறாரு. போயிட்டு சனீஸ்வரன் முகத்தை பார்த்துறாரு. பார்த்த உடனே அவ்வளவுதான், அன்னில இருந்து அவருக்கு வந்து சனீஸ்வரர் பிடித்து கொண்டார். சனீஸ்வரர் யாரை பிடிக்கிறாரோ அவர்களும் மூளையே வேலை செய்யாதாங்க, மந்த புத்தி ஆயிடுவாங்களாம், எதுக்கு எடுத்தாலும் கோபம் வருமா, தேவையில்லாத பிரச்சனைகளை அவர்களே இழுத்துக் கொள்வாங்களாம். சொல்லுவாங்க இல்லையா, தனக்கு தானே சூனியம் வைத்துக் கொண்டார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அதே போலதான். ஏன்னா சூர்பனகியால் சனீஸ்வரன் எந்த ரூபத்தில் வந்தால் சூர்பனகி ரூபத்தில் வந்தார். ஏன்னா சனீஸ்வரன் பிடிச்ச உடனே சூர்பனகி அவ்வளவுதான், அவளால தானே அவ்வளோ பிரச்சனை வந்தது. அதனால சொல்லுவாங்க கெட்ட நேரம் வருவாங்க இல்லையா, அந்த நேரத்துல வாயை திறக்கக்கூடாது, அமைதியா இருக்கணும், தேவையில்லாத சிந்தனைகள் இருக்கக்கூடாது, சிவசிவான அமைதியா இருக்கணும், இல்ல ரமரமான அமைதியா இருக்கணும் அப்படி சொல்லுவாங்க இல்லைங்களா. அது போல என்ன கெட்ட நேரம் வந்தால் நம்முடைய மூளை வந்து தவறாக தான் செயல்படும். சரி, இந்த எல்லா கிரகங்களும் பிடிக்குதுங்க, அதுக்கெல்லாம் என்ன பரிகாரம், அதுதானே வேணும் நம்மளுக்கு அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரு பரிகாரம் இருக்கு. அந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்யணும் இல்லைங்களா. கிரகங்கள் தோஷங்கள் இருந்தால் நம்ம காலையில வந்து சொல்லலாம். வேரி தோழான் விடாமுன கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசாறு திங்கள் கங்கை முடிவேல் அணிந்த விழுமே புகுந்து அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பரு ஆசாறு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடிவருக்கு மிகவே. அந்த பதிகத்தை வந்து இந்த அளவுக்கு வரியில சொன்னா கூட போதுங்க. காலையில எழுந்து சுவாமி கும்பிடும் பொழுது இந்த வரியை சொன்னா நவகிரகங்களின் பாதிப்பு ஓரளவுக்காவது குறையும். ஏன்னா தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி. சரி, அது என்னென்ன கிரகத்திற்கு என்னென்ன, சப்போஸ் எனக்கு வந்து சூரியன் சரியில்லைங்க, செவ்வாய் சரியில்லைங்க, குரு சரியில்லைங்க அப்படின்லாம் சொல்றாங்க இல்லைங்களா, அவர்கள் என்னென்ன பரிகாரம் செய்யணும். ஜாதகத்துல சூரியன் கொஞ்சம் வீக்கா இருக்குங்க அப்படி சொல்றவங்க, இல்ல அரசாங்க வேலை வேணுங்க அப்படின்னு சொல்றவங்க, என்ன சொல்றாங்க விரோதியால் நிறைய தொல்லை இருக்குங்க, அது ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்றவங்க என்ன பண்றேன்னா சூரிய பகவானுக்கு வந்து கோதுமையில தயாரிச்ச ரொட்டி, கோதுமையால என்னென்ன உணவு தயாரிக்கிறீங்களோ அதை வந்து சூரிய பகவானுக்கு மனதால் நினைத்து இது கொடுத்துடலாம். அந்த ஜீவராசிகளுக்கு பறவைகளுக்கு கொடுக்கலாம். இல்ல கோதுமை டெய்லி ஒரு கோதுமையை ஒரு கைப்பிடி எடுத்து, சூரியன் சரியில்லை ஜாதகத்தில் அப்படி சொல்றவங்க கோதுமையை ஒரு கைப்பிடி எடுத்து பறவைகளுக்கு கொடுக்கலாம். இதனால சூரிய பகவானின் பாதிப்பு நீங்கும். அதே போல சிகப்பு பூக்கள், நவகிரகம் இருக்கு இல்லைங்களா, அந்த நவகிரகத்துல வந்து சூரிய பகவானுக்கு சிகப்பு பூக்கள் வைத்து வணங்க வேண்டும். இப்படி அதே மாதிரி சிகப்பு வஸ்திரம் சூரிய பகவானுக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி தானம் செய்யணும். என்னதான் நவகிரகங்களுக்கு என்னத்தை எதிர்பார்க்கிறாங்க, கெட்ட நேரத்தில் தானங்கள் செய்ய வேண்டும். அந்த தானம் செய்யும் பொழுது அந்த நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு வாங்குறவங்க வாழ்த்துவாங்க. வாழ்த்தா கட்டி கூட பரவாயில்ல, அவர்கள் வாயை திறந்து வாழ்த்த வேண்டும் என்று அவசியம் இல்லை. அவர் மனம் மகிழ்ச்சி அடையும் இல்லையா, அந்த மகிழ்ச்சியிலேயே உங்களுடைய கெட்ட நேரம் நல்ல நேரமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால சிகப்பு வஸ்திரம் அது வந்து ஏழைகளுக்கு கொடுக்கலாம். இதுல சப்போஸ் அரசாங்க வேலை கிடைக்கல, இல்ல கண் பார்வை சரியில்லை, அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த பரிகாரம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு ஜாதகத்துல வந்து சந்திரன் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ பெரிய லெவல்ல இருந்தாலும் திடீர்னு ஒரு தேய்பிறை சொல்லுவாங்க இல்லைங்களா, சந்திரன் வந்து நல்ல பிரகாசமா வளர்ப்பிறை இருப்போம், அதுக்கப்புறம் தேய்பிறை மாதிரி அப்படியே லைஃப் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் இல்லைங்களா. மாதிரி லைஃப் வந்து திடீர்னு ஒரு
ஸ்ட்ரகிள் ஆயிடும். அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன பண்ணணும்னா, சந்திரன் கூறிய நெல் இருக்கு, அது வந்து அரிசி, அந்த அரிசியில தயாரித்த உணவுகளை தானமாக தரலாம். சந்திர பகவானுக்கு வந்து வெள்ளை நிறம், அதுல வந்து வஸ்திரமாக அணிவிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்க வஸ்திரமாக அணிவிக்கணும். அந்த சந்திரன் சரியில்லைன்னா வஸ்திரமாக அணிவிக்கணும். அதே போல வந்து ஏழைகளுக்கு நீங்க வந்து வஸ்திர தானம் செய்யலாம். நெல் வந்து பறவைகளுக்கு கொடுக்கலாம். இல்ல சாதம் இருக்கிறீங்களா, தயிர் சாதம், அது மாதிரி ஏழைகளுக்கு உணவாக தரலாம். செவ்வாய் பகவான் திருமண தடை நீங்கும். அதே மாதிரி உடல்ல வந்து ஏதாவது நோய் வந்துகிட்டே இருக்கிறது, டாக்டரால கண்டுபிடிக்க முடியலங்க, அது மாதிரிலாம் சில பேர் சொல்லுவாங்க. டாக்டர் தலைக்கிலே நிக்கிறாங்க, எவ்வளோ மாத்திரை மருந்து, எத்தனையோ டாக்டரை பார்த்துட்டோம், இருந்தாலும் எங்களுக்கு வந்து நோய் தீர்ந்த பாடு இல்லை அப்படி சொல்றவங்க செவ்வாய் பகவானை, அதுவும் ரத்த சம்பந்தப்பட்ட நோய்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதற்கு வந்து செவ்வாய் பகவானை தான் வணங்க வேண்டும். அவருக்கு உரியது வந்து தோரம் பருப்பு என்ன சொல்லுவாங்க, சாம்பார் சாதம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அத மாதிரி நீங்க சாம்பார் சாதத்தை நீங்க வந்து படைக்கலாம். அம்மா ஏழைகளுக்கு தரலாம். சிகப்பு வஸ்திரம் அணிவிக்கலாம். நம்ம செவ்வாய் பகவானுக்கு அரளிப்பூ, செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில் அரளிப்பூ கொடுக்கலாம். செவ்வாய் பகவானுக்கு நவகிரகங்களே சுத்தணும். அதே மாதிரி சிகப்பு வஸ்திரம் ஏழைகளுக்கு தர வேணும். எப்பயுமேங்க ஜாதகத்துல தோஷங்கள் இருந்தால், அதிக இந்த சனி தோஷம் அதெல்லாம் இருந்தால் ஏழைகளுக்குத்தான் நீங்கள் செய்ய வேண்டும். அவங்க வந்து வாயை திறந்து பாராட்டவே வேண்டாம். நீங்க செய்யுங்க, நாங்க கொடுக்குறோங்க, அவங்க வாயை திறந்து நல்லா இருன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னா சொல்லவே வேண்டாம். அவங்க வாயை திறந்து நல்லா இருன்னு சொல்லவே வேண்டாம். அவர்களுடைய மனம் சந்தோஷப்பட்டா போதும். அதுவே நம்மளுக்கு மிகப்பெரிய வாழ்த்தாக, ஒரு நல்ல ஒரு ரேஸாக நம்ம காற்று எப்படி அனைவருக்கும் வருகின்றது, அதே போல அந்த ரேஸ் வந்து நம்மளுக்கு வந்து கண்டிப்பா வாழ்க்கையை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரும். சரி, சரியாக படிப்பு வர மாட்டேங்குதுங்க, எவ்வளவு படிச்சாலும் மண்டையில ஏற மாட்டேங்குது, இல்ல கல்வியால எங்களுக்கு எந்த பயனும் இல்லை, நான் நல்ல டிகிரி படிச்சிருக்கேன், டிகிரிக்கு ஏற்ற வேலையே கிடைக்க மாட்டேங்குது, ஏந்தா படிச்சோம்னு இருக்கு அப்படின்னு சொல்றவங்க புதன் பகவானுக்கு பச்சை நிற வஸ்திரம் அணிவிக்க வேண்டும். பச்சை நிற வஸ்திரம் அணிவிக்கணும். இல்ல பச்சை நிறத்தை ஏழைகளுக்கு அந்த வஸ்திரத்தை கொடுக்க வேண்டும் புதன் பகவானுக்கு. அது சரி, அதனால கல்வித்தடை நீங்கும், நல்ல பேச்சு வரும். அப்புறம் வந்து தொழில் வியாபாரம் நல்லா நடக்கணுங்க அப்படின்னு சொல்றவங்க கூட புதன் பகவானை மனசால் நினைத்து அவங்களுக்கு வந்து பச்சை வஸ்திரத்தை தானமாக கொடுக்க வேண்டும். அதே மாதிரிங்க எந்த கிரகம் சரியில்லையோ அந்த கிரகத்திற்கு உரிய நிறம் அந்த கிழமையில் போடணும். இப்போ சூரிய பகவான் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், சூரியனுக்கு ஜாதகத்துல ரொம்ப பவர் கம்மிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில் சிகப்பு ஆடை அணி வேண்டும். சில பேர் நானும் பார்த்திருக்கேன், சில பேர் கரெக்டா அந்தந்த கிழமையில அந்தந்த ட்ரெஸ் போடுவாங்க, அவங்க நல்லா இருக்காங்க லைஃப்ல. திங்கக்கிழமைனா ஒயிட் போடுவாங்க, செவ்வாய்க்கிழமைனா ரெட்டு போடுவாங்க, புதன்கிழமைனா பச்சை போடுவாங்க. அந்தந்த நாள் கிழமையில் அந்தந்த நிறத்துக்கான உடையை அணிவார்கள். அப்படி அணிகிறவர்கள் நன்றாக இருக்கிறார்கள். ஏன்னா அந்த ரேஸ் வந்து உடம்பு ஃபுல்லா படுதுறீங்களா, சன்லைட் படுதுறீங்களா, அந்த சன்லைட் படும் பொழுது அவரோட உடம்பு ஃபுல்லா அந்த ரேஸ் படும். இப்ப ஜாதகத்துல வந்து புஷ்பராகம் போடலாமான்னு கேளுங்க. புஷ்பராகம் ரொம்ப விலை ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் வேண்டாம், கம்மியான விலை, ரொம்ப கம்மியா இருந்தா கூட பரவாயில்ல. எல்லோ ஸ்டோன், அந்த புஷ்பராகம் தான் போடணும்னு இல்லை, எல்லோ கலர்ல ஸ்டோன் போடுங்க. அந்த எல்லோ ஸ்டோன் போட்டா கூட அந்த எல்லோ ஸ்டோனை வந்து இது சூரிய விரல் அப்படின்னு வாங்க இல்லைங்களா, இதுல போடலாம், இதுல சூரிய விரல்ல போடலாம், எல்லோ ஸ்டோன்ல போடுங்க. அது வந்து ஓரளவுக்கு திருமண தடையை விலகுவதற்கு வழிவகுக்கும். குரு பகவானுக்கு உரியது கடலை. ஆனா அதிகமா நவராத்திரி வருது இல்லைங்களா, அந்த நவராத்திரிக்கு வந்து நிறைய சுண்டல் வகைகள் கொடுப்பாங்க. ஒரு நாளைக்கு ஒரு சுண்டல் கொடுப்பாங்க. ஏனால் நவகிரக தோஷத்தை நீக்கும் சக்தி இது மாதிரி நவதானியங்களுக்கு இருக்கிறது. அதனால தான் அந்த காலத்துல பெரியவங்க என்ன பண்ணாங்கன்னா நவதானியங்களை தானமாக தர வேண்டும் என்பதற்காகத்தான் நவராத்திரி அன்று இவன் சுண்டல்லாம் இப்ப ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. என்னன்னா சுண்டல் தவிர, ஏன்னா சில பேர் சாப்பிட மாட்டேங்கிறாங்க, பயப்படுறாங்க. ஒரு வீட்டுல போய் நாங்க எப்படிங்க சாப்பிடுறது, அவங்க எப்படி பண்ணிருப்பாங்களோ சொல்லிட்டு பயப்படுறாங்க. அதனாலே யாரும் சாப்பிடுறது இல்லை. அதுக்காக என்ன பண்றாங்கன்னா கிஃப்டா எதனா கொடுத்துடுறாங்க. குழந்தைங்க வந்தா பென்சில் பாக்ஸ் கிஃப்டா எதனா கொடுத்துடுறாங்க. சுண்டல்லாம் முன்னமா கொடுக்கறது இல்லை. ஆனா எதற்கு கொடுக்குறாங்கன்னா நவகிரக தோஷத்தை போக்குவதற்காகத்தான், இந்த நவதானியங்களை கொடுப்பதற்காகத்தான் இந்த நவராத்திரியே உருவானது. அதனாலதான் நவதானியங்கள் அதிகமா எந்த அளவுக்கு நம்மளால முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம தானம் செய்யணும். சரி, குரு பகவானுக்கு சுண்டல். சுக்கிர பகவானுக்கு உகந்தது மொச்சை. அந்த மொச்சை வந்து பறவைகளுக்கு வந்து அந்த சுண்டலா வேக வச்சு கொடுத்துடலாம். ரொம்ப கஷ்டமா இருக்கு, பணமே வர மாட்டேங்குதுங்க, ரொம்ப பண கஷ்டம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க வந்து ஏழைகளுக்கு வந்து ஒரு என்ன சொல்றாங்கன்னா, உங்களால் முடிந்த ஒரு இதை சொல்லுவாங்க இல்லைங்களா, பாத்திரம் என்னவோ அவங்களுக்கு தேவையான பாத்திரங்கள் இருக்கு இல்லைங்களா, சாமா செட்டு, அது வந்து நீங்க வந்து தானமா கொடுக்கணும். சுக்கிரன் வந்து ஏன்னா வந்து ராஜபோகமான வாழ்க்கையை தருபவர். என்ன சொல்லுவாங்க, யாருக்குன்னா
திடீர்னு அதிர்ஷ்டம் வந்து அவனுக்கு என்னப்பா சுக்கிரதசை அப்படின்னு வாங்க இல்லைங்களா. அதனால உங்களால் முடிஞ்ச எந்த பாத்திரம் பண்ண சொல்லுவாங்களா, அவங்க வீட்டுக்கு தேவையான பாத்திரங்கள், ஏதோ சின்ன ஒரு சமைக்கிறதுக்கு ஒரு சின்ன பாத்திரமாவது நீங்க வந்து தானமா கொடுக்கலாம். கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கிவிடும். பகவான் சனி பகவான் எள்ளு யாரும் வாங்க மாட்டாங்க. ஆனா காக்கைக்கு தான் எள் வைக்க வேண்டும். ஏன்னா காக்கை வந்து பித்ரு ரூபம், பித்ரு சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த காக்கா வந்து சாப்பிட்ட பிறகு பித்ரோட ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். அதை காஞ்சி மகா பெரியவர் சொல்லியிருக்காங்க. காக்கா காக்கான்னு ஏன் கூப்பிடுறோம்னா காப்பாத்துன்னு சொல்றோமா, இந்த பித்ருக்களை சொல்றோமா, என்னை காப்பாத்துன்னு சொல்லிட்டு பித்ருக்களை அழைக்கிறோமா. ஏன்னா காக்கை வந்து பித்ரு ரூபாய் இல்லைங்களா, அதனால தான் காக்கா காக்கான்னு கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால காக்கைக்கு வந்து எல் சாதம் வைக்கலாம், நல்லெண்ணெய் தீபம் ஏத்தலாம், நல்லெண்ணெயை நீங்கள் தானமாக கொடுக்கலாம். அதே போல கோவிலுக்கு வந்து சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெயால் அபிஷேகம் செய்ய வேண்டும். இப்போ மாசத்துக்கு ஒரு தடவையாவது சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெயால் அபிஷேகம் செய்யலாம். சனீஸ்வர பகவானால மனசஞ்சலம் அதிகமா இருக்கும், மன உளைச்சலை கொடுப்பார். அந்த மன உளைச்சலாம் இல்லாம இருக்கிறதுக்கு நல்லெண்ணெய் தானமாக தரலாம். ராகு பகவானுக்கு வந்து உளுந்த வந்து ராகு பகவானுக்கு கொடுக்கலாம், வடை செஞ்சு தரலாம். அவன் வடையை வந்து மக்களுக்கு வந்து தானமாக கொடுக்கலாம். கேது பகவானுக்கு உரியது கொள்ளு. அந்த கொள்ளு வந்து யாருமே தானம் வாங்க மாட்டாங்க. ஏன்னா இளைச்சவனுக்கு எள்ளு கொளுத்தவனுக்கு கொள்ளுன்னு வாங்க. ஏன்னா இளைச்சவன் ரொம்ப ஒல்லியா இருக்கிறவங்க எள்ளு சாப்பிட்டா கொஞ்சம் குண்டை புசு ஆவாங்களாம். கொளுத்தவன் நல்லா குண்டா இருக்கிறவங்க கொள்ளை சாப்பிட்டா ஒல்லி ஆயிடுவாங்க. அதனால கொள்ளு வந்து யாரும் சாப்பிட மாட்டாங்க, குதிரை மட்டும்தான் கொள்ளு சாப்பிடும். அதனால பறவைகளுக்கு கொள்ளு வைக்கலாம். ஏன்னா குதிரை எங்க போய் தேடுறது, அதனால பறவைகளுக்கு கொள்ளு வைக்கலாம். கேது பகவானுக்கு நம்ம வந்து வஸ்திரத்தை அறிவிக்கலாம். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஏழைகளுக்கு உதவி செய்யலாம். ஏன்னா நவகிரகங்கள் என்ன சொல்லுது தெரியுங்களா, அதிகபட்சம் கெட்ட நேரத்தை நல்ல நேரமாக மாற்ற உங்களால் முடிந்த தான தர்மங்களை செய்யுங்கள் அப்படிதான் சொல்லுது நேரம். எந்த ஜாதகமா இருந்தாலும் என்ன சொல்லுவாங்க, சனீஸ்வரனோ எந்த இதுவா இருந்தாலும் எல்லாம் மாறும், எல்லா கிரகங்களும் நமக்கு சாதகமாக செய்யும் அப்படி சொல்லிட்டு ஒரே நம்பிக்கையா இறைவனை நம்பி எந்த நாளும் நமக்கு இனிய நாளாகத்தான் இருக்கும்னு ஆணித்தரமா நம்பணும். கஷ்டம் இல்லாத மனிதர்கள் யாருமே இல்லை. மனுஷனா பிறந்தா கஷ்டங்கள் இருக்கும். எங்க அம்மா சொல்லுவாங்க, மூக்குன்னு இருந்தா சளி இருக்கும் இல்லைங்களா, மூக்குன்னு இருந்தா சளி இருக்கும். அதே போலதான் மனுஷனா இருந்தா கஷ்டங்கள் இருக்கும். அந்த கஷ்டத்தை பெருசா நினைக்காம நம்ம நம்பிக்கையோட இருங்க. நவகிரகங்களுக்கு உங்களால் முடிந்த நவகிரக சாந்தி பண்ணுங்க. நவகிரகம் ஏன்னா நம்மள வந்து கோல் தானே ஆட்டு விக்குது. கிரகங்கள் சூரியன் எப்படி உலகத்தை சுற்றி கொண்டு காலையிலயோ நைட்டு வந்து இரவு அப்படியே சுத்தி கொண்டே இருக்கிறது இல்லையா, நம்மளை சுத்தி நவகிரகங்கள் சுற்றி கொண்டே இருப்பதனால் நவகிரக சாந்தி பண்ணுங்க. இது மாதிரி தானியங்கள் கொடுக்கலாம், வஸ்திரங்கள் அணிவிக்கலாம், நவகிரகங்களுக்கு உண்டான மந்திரங்கள் சொல்லலாம். இதெல்லாம் சொல்லினீங்கன்னா உங்க லைஃப் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவா மாறும். நல்லதே நினைங்க, நல்லதே நினைச்சா நல்லதே நடக்கும் சொல்லிட்டு உங்க அன்பு சகோதரன் நிரஞ்சனாவின் நன்றி, வணக்கம்.